வெல்கம் பேக் டு ரித்தி நிவி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ரெட் சட்னி எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் இதெல்லாம். இந்த கொட்டை இருக்கு இல்லைங்க, இதை பிச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதை பிச்சா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு லீஃப் இருக்கும், இதை நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு. இதை நெக்ஸ்ட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த 2 செஃப் தான் சமைக்க போகிறாங்க. எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாமா? ஓகேங்க. ஃபஸ்ட் எண்ணெயில் போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பொடி பொடியாக அரிக்கி வச்சிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும். நெக்ஸ்ட் இந்த ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில். நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். நீங்கள் மூடி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 1 or 2 minutes வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இப்படி தான் இருக்கும். ஒரு 1-2 minutes கழிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம இது போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் போதும், அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதையும் கொஞ்சம் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறேன், நான் சொல்கிறேன். அதை அது பண்ணியாச்சு. டங் ஸ்லிப் ஆயிடுச்சு காய்ஸ், அவ்வளோதான். அவ்வளோதான், ரெட் சட்னி ரெடி காய்ஸ். சும்மா ப்ராங்க் காய்ஸ். இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ப்ராங்க் தான் காய்ஸ். ஆமாங்க, இதாச்சு இது ஒரு ப்ராங்க் வீடியோ. நாங்கள் கூட சும்மா பண்ணது. இதெல்லாம் லைட்டாக இது ரெட் கலரில் வந்துருக்கு. ஆனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. கெமிக்கல் இது ஆக்சுவலி. இதெல்லாம் வெறும் ஃப்ளவர்ஸ் தாங்க. ஆமாம், இதெல்லாம் கொடி செடி அதெல்லாம் தான் காய்ஸ். இந்த மாதிரி ஒரு லீஃப் செடிங்க. ஆமாம், இந்த கொட்டை இந்த மாதிரி இந்த பிக்சர் வீடியோவாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் பாய் காய்ஸ். சரங்கே நான் பாய் காய்ஸ்.